ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து இன்னொரு சம் பார்க்கலாம். இது லாஸ்ட் சம் கூட. ஓகேப்பா? ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக புரியும். ஓகேப்பா? ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம கொஷின் வரலாம் படிச்சுட்டு டேரெக்டாக ஆன்சருக்குள்ளே போயிடலாம். ஓகேப்பா? ஓகே, ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பரில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஓகே, ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் த டோட்டல் இன்கம் ஃப்ரம் மிஸ்டர் ரவி ஃப்ரம் ஆனுவல் இயர் 2024-25 அண்டர் த ரெகுலர் ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தனி. ஆக்சுவலாக போன சம் வரையும் ஒன்லி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு மட்டும் தான் சம் போட்டிருக்கோம். பட் இந்த சம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 ஹெட்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று அனதர் இன்கம். ஓகேவா? அனதர் சோர்சஸ் இன்கம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேப்பா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கிராஜுவல் ஆனுவல் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம சம்மில் வந்து கிராஜுவல் ஆனுவல் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் இந்த சம்மில் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேப்பா? இது எப்படி கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், பேசிக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேப்பா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண அப்படின்னா முனிசிபல் டேக்ஸ் வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். அதில் ஃபேர் ஒரு ஆட் வேல்யூ வந்து எழுதி எழுதிக்கணும். அதில் எது ஹையராக இருக்கோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வேல்யூ எடுத்துக்கணும். அதில் எது லோயராக இருக்கும், அதாவது அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூலையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வேல்யூலையும் எது கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார், அதோட அக்ரூவல் ரெண்ட் வேல்யூ பார்க்குறோம். ஓகேவா? அக்ரூவல் ரெண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டாண்டர்ட் வேல்யூ எது இதில் வந்து லோயராக இருக்கும் ஹையராக இருக்கோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஆக்சுவலாக நமக்கு வந்து அக்ரூவல் ரெண்ட் வேல்யூ வந்து கொடுக்கல சம்மில். ஸோ நம்ம தான் போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஆனுவல் ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 30 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதில் ஹவுஸ் ப்ரொவிஷன் ரெண்ட் லெஸ் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 60,000. ஸோ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 60,000 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து 2,40,000 பை 4 மந்த்து. ஓகேவா? ஸோ 4 மந்த்து 4/12 போட்டேன். 12னா இயருக்கு 12 மந்த். ஓகேவா? 3/4. ஓகேவா? போட்டோம்னா நம்மளுக்கு 60,000. அந்த 60,000 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து மைனஸ் பண்ண இதில் ஆனுவல் ரெண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 29,40,000. ஸோ அந்த வேல்யூவும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒரு லோயர் அமௌண்ட் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ பார்க்குறோம். இதில் எது ஹையராக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஹையர் வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது, ஆனுவல் ரெண்ட் வேல்யூ. ஓகேவா? ஓகே, எவ்வளோ, 29,80,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு முனிசிபல் டேக்ஸ் வேல்யூ. முனிசிபல் டேக்ஸ் வேல்யூ என்ன பண்ணோம், 30% முனிசிபல் டேக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 லட்சம். ஸோ அதோட வந்துட்டு ரிஃபரன்ஸ் 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம், 3,60,000. அதுக்கப்புறம் 1 lakh அதுவும் தென் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000 மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1,15,000. ஸோ 3,60,000 1,15,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4,75,000. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், லெஸ் பண்ணிக்கிறோம். லெஸ் பண்ண நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, நெட் ஆனுவல் வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் நம்ம டிடக்ஷன் வந்து மைனஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா வந்து 30% வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளோ அப்படின்னா வந்து நெட் ஆனுவல் வேல்யூ பார்த்திங்கன்னா 25,05,000. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிடக்ஷன் வந்து மைனஸ் பண்ணோம். டிடக்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தான். எவ்வளோ அப்படின்னா வந்து 30%. எப்படி நம்ம சேலரி கேஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து 50,000 வந்து டிடக்ஷன் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரியே வந்து 30% வந்து நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பண்ணுவோம். ஸோ 30% போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 7,51,500. ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா 17,53,500. ஓகேவா? ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு வந்து எப்படின்னா வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் முடிஞ்சு. இது இல்லாமல் அனதர் இன்கம் இவர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து ரெண்ட் ஃப்ரம் அட்மிஷன். ஸோ 10,000. அதில் வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோ படுறதுன்னா 4 மந்த் விட்ருக்காரு. ஸோ 1/4. ஸோ 20,000. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9,80,000. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாஃப் சேலரிக்கு ஸ்டாஃப் கொடுத்ததும் சரி, தென் வந்து லைஃப் மெயின்டெனன்ஸுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணதும் சரி. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,10,000 மெயின்டெனன்ஸ்க்கும் தென் ஸ்டாஃப்க்கும் வந்து 22,000 வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் டோட்டல் பண்ணிட்டு நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ண நம்மளுக்கு 7,48,000. ஓகேவா? ஓகே, இது வந்து அனதர் சோர்ஸஸில் வரக்கூடிய இன்கம்மு. ஸோ இந்த இன்கம்மையும் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இன்கம் டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ண நம்மளுக்கு 25,05,500. ஸோ இது நம்மளுக்கு டோட்டல் இன்கம். ஓகேவா? ஓகே,
அதாவது நம்ம எப்படின்னா வந்து ஒரு ஹெட்டுக்கும் கீழே வரக்கூடிய இன்கம்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணால் நமக்கு டோட்டல் இன்கம். ஸோ அந்த டோட்டல் இன்கம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா நமக்கு என்ன இருக்குன்னா இது இருக்குது, இந்த பர்சன்டேஜ் கணக்கு இருக்குது இல்லையா, அது இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ அமௌண்ட்லேருந்து, அதாவது இவ்வளோ அமௌண்ட்லேருந்து எப்படி சொல்கிறது, 5 லட்ச ரூபாலேருந்து 8 லட்ச ரூபா வரை இருந்துச்சுன்னா ஒரு டேக்ஸு, அதுக்கு கீழேருந்து ஒரு டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா பிரிவுகள். ஸோ அதுக்கப்புறம் பிரியும். அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக பிரிஞ்சுக்கிட்டு நம்ம டேக்ஸ் கட்டிக்கிட்டே வருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டு தான் வந்து மெயினே. உங்களுக்கு ஹெட்டு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து என்ன இன்கம் தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த பர்சன்டேஜில் இருந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப்பாக நம்ம பார்க்க முடியும். சரியா? ஓகே. அதனால் ஹெட் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. சம்ஸில் டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ஹெட்டிங்கில் டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? தேங்க்யூ. இன்ஸ்டாகிராம் அண்ட் அதில் மெசேஜ் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.